தோழர்களே, 2011 நம்மால் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று 12 இடங்களை கேட்டு 10 இடங்களை பெற்று போட்டியிட்டு அதிலும் முடியாமல் போக 14இல் 2 தொகுதிகளை எம்பி தொகுதிகளை பெற்று ஆரம்பத்திலிருந்தே 2 தான் 99. இதை பல பேர் இன்றைக்கு மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்றோம். ஒரு கட்சியை தொடங்கி நடத்தணும், தொடர்ந்து சஸ்டைன் பண்ணி பயணிக்கணும். அந்த 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 கட்சியை லைம் லைட்லயே வச்சுக்கிட்டு களத்துல பயணிக்கணும். ஒரு கூட்டணியில இணைவது அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. தனிச்சு நின்று 5% மேல ஓட்டு காட்டின பிறகுதான் பாமக வந்து அதிமுகவில் சேர முடியும். தனித்து நின்று 7-8% ஓட்டு காட்டின பிறகுதான் மதிமுகவால அதிமுகவோட கூட்டணியில் சேர முடியும். தனித்து நின்று ஒரே தேர்தலில் 8% ஓட்டு வாங்கினதுனாலதான் விஜயகாந்த் அவர்களால் அதிமுகவோட இந்த 3 கட்சிக்குமே முதல்ல கூட்டணியில் இடம் கொடுத்தது அதிமுக தான். அப்புறம் தான் மற்ற திமுகவுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆனாங்க. பாமகவுக்கு முதல்ல கூட்டணியில் இடம் கொடுத்து அவங்க கிட்டத்தட்ட 4-5 முறை தனியா நின்று முதல் முறை ஒரு இடத்துல ஜெயிச்சு, அடுத்த முறை 4 இடத்துல ஜெயிச்சு, அவங்க இத்தனை சதவீதம் வாக்குன்னு ப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகுதான் கூட்டணியிலே இழந்தாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி ஒரு நெருக்கடி இல்லாமல் தொடக்கத்திலிருந்தே கூட்டணியில் இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. இது எவருக்கும் அமையாத ஒன்று. இது நாம போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால கூட்டணியில் யாரும் இடம் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு கூட்டணியில் ஒரு கட்சியை சேர்த்துக்கிறோம், ஒரு எம்பி தொகுதினா 6 எம்எல்ஏ தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய தொகுதி. ஒரு தொகுதி கொடுக்கணும்னாலே சாதாரணமான விஷயம் இல்லை. 6 எம்எல்ஏ, 2 எம்பின்னா 12 எம்எல்ஏ. ஆகவே கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றோம், தொடர்ந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றோம், கணிசமான இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பெற்றோம். இதற்குள்ளே நிறைய நாம் இடர்களை சந்தித்திருக்கிறோம், அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். நெருப்பாற்றில் நீந்தினோம் என்று சொல்வார்கள். நான் நெருப்பாறு என்று கூட சொல்ல மாட்டேன், நெருப்பாழியில், ஆழின்னா கடல், நெருப்பாழியில் நாம் தத்தளித்தோம். நெருப்பு குழம்பு அப்படி கடந்து. எவ்வளவு அவதூறுகள்! எந்த கட்சிக்கு இந்த மாதிரி இது கட்ட பஞ்சாயத்து கட்சி எடுத்துக்கொள்ளி எவையாவது பிராண்ட் பண்ணிருக்காங்களா? கிடையாது. நமக்கு சம்பந்தமே இருக்காது. எந்த விவகாரத்திலும் நம்ம தலையிட்டு மாட்டோம். ஆனா நாள்தோறும் இந்த சோசியல் மீடியா இந்த கட்சிக்கு எதிரான அவதூறுகளை பரட்டினார். சும்மா ஒரு நிகழ்ச்சிக்கு டொனேஷன் கேட்க போனா அதை பிரச்சனையாக்கி அதை பெருசுப்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 3 முறை போட்டு பெரிய பெரிய சேட்டலைட் தொலைக்காட்சிகளில் நம்மளை அசிங்கப்படுத்தினார். நமக்கு பின்னால கட்சி தொடங்குற பேரெல்லாம் பெருசு பெருசா போடுவோம் பத்திரிகைகள்ல. நாம எவ்வளவு பெரிய பேரணி நடத்தினா கூட எங்கோ ஒரு மூலையில 8வது பக்கத்துல 10வது பக்கத்துல கருப்பு வேலையில போடுவோம். பேரை கூட எழுத மாட்டார், படம் போட மாட்டார். அவ்வளவு ஊடகங்களில் இருட்டடிப்புகள் இருந்தன, அரசியலில் ஓரங்கட்டுதல்கள் இருந்தன. எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு பொறுத்துக் கொண்டு அங்குலம் அங்குலமாக வளர்கிறோம், ஆனால் அழுத்தமாக வளர்கிறோம் என்று நான் அடிக்கடி சொல்கிறேன். அப்படி ஒரு அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை நாம் சந்தித்து ஒரு நெடும் பயணத்தை கடும் நெருக்கடிகளுக்கு இடையிலே மேற்கொண்டு கடந்த தேர்தலில் 6 இடங்கள் தான் கிடைத்தது. அது எப்படி 6? அதுக்கு எப்படி திருமாவளவன் ஒத்துக்கிட்டாரு? மொத்தமா போய் அடமானம் வச்சுட்டாரு. இவன் இன்னும் தினம் வந்து நம்மோட களை வெட்டின மாதிரி கவலைப்படுறான். நம்ம வளர்றதுக்கு ஒரு சிறு மணியாங்கலை கூட எடுத்து போட்டு மாட்டான். 10 ரூபாய் நமக்கு ஒரு நன்கொடை கொடுத்து உதவி இருக்க மாட்டான். அவனுக்கு திடீர்னு கரிசனம் வந்துருச்சு, திருமாவளவனுக்கு எப்படி 6 கொடுக்கலாம். அவன் நோக்கம் என்னன்னா திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அணியில் இருக்கக்கூடாதுங்கிறது தான். எப்படியாவது திருமாவளவன் பிடிக்கிட்டு வெளியே வருவாரா? ஏன்னா அவனுக்கு டார்கெட் டிஎம்கே, விசிகே இல்லை. அந்த அவதூறுகளை எல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை. அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். 12-10 ஆன போதும் ஒத்துக்கொண்டேன். 10 இடங்களில் தொடர்ந்து போட்டியிட்டு வந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு கடந்த தேர்தலில் 6 என்று சுருக்கப்பட்ட போதும் நான் உடன்பட்டேன். 6
4 இடங்களில் பானை சின்னத்திலே வெற்றி பெற முடிந்தது. இது ஒரு வரலாற்று பதிவு. அது கூட ரொம்ப நெருக்கடியான நேரம் தான். ரொம்ப கடுமையா இல்ல நீங்க உதயசூரியில நின்னாதான் ஆர்லையும் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஆர்லையும் தோத்துருவீங்க. தயவுசெய்து நாங்க ஒரு கட்சி நடத்துறோம், எங்களுக்கு ஒரு சுதந்திரம் தேவை. வெற்றிய தோல்வி அதை பற்றி இல்லை. நாங்க தோத்தா கூட நாங்க மக்கள் பணி செஞ்சுருந்தா அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு பாப்புலர் சிம்பல்ல நின்று உடனே எம்பி ஆயிடணும், எம்எல்ஏ ஆயிடணும்னு ஆசைப்படலாம் இல்லையா? நான் பதவி விரும்புறேன்னா அதுதானே முதல்ல வரணும். ஏங்க எனக்கு ஒரு தொகுதி கொடுக்க போதுங்க, கட்சிகளாம் அதிகமெல்லாம் வேண்டாம், நான் ஒரு ஆள் நின்னா போதும், நான் இந்த 2வது தொகுதி வாங்கினா யாருக்கு கொடுக்குறது, எனக்கு பிரச்சனை வரும். 3 தொகுதி வாங்கினாக்க ஒரு 300 பேர் போட்டி போடுவாங்க, நான் 2 பேருக்கு தான் தர முடியும், எனக்கு அதான் சிக்கல் வரும், வேண்டாம். உங்க கட்சிக்கு ஒரு சீட்டு தாங்கிற மாதிரி எனக்கு மட்டும் கொடுங்க, நான் நின்று நான் ஜெயிச்சுட்டு போயிடுறேன், உங்க சிம்பல்லே நின்றுறேன், நான் எம்பி பதவி கிடைச்சா போதும், எம்எல்ஏ பதவி கிடைச்சா போதும் அப்படின்னு நான் முடிவு எடுக்கலாம் இல்லையா? நோ. ஒவ்வொரு தேர்தலிலும் எம்பின்னா 2 தொகுதிகள் கொடுக்கணும், 3 கேட்போம், 5 கேட்போம். அதுக்கு உடன்படாம நான் கையெழுத்து போட்டு வந்தது இல்லை. எனக்கு சில பேர் அட்வைஸ் பண்ணாங்க, ஏங்க ஒரு ஆளை நீங்க எம்எல்ஏ நீங்க கூட இருந்தாரா, முதுகை குத்திட்டு ஓடிட்டார்ல, எதுக்கு நீங்க தேவையில்லாம கண்டவங்க எல்லாம் ஆளாக்கி விடுறீங்க, எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோல் வச்சுட்டு நீங்க மட்டும் நில்லுங்க, எலெக்ஷன்ல உங்களுக்கு ஒரு தொகுதி தரட்டாங்க, வாங்கிட்டு எம்பி ஆகிட்டு போயிருங்க, கட்சி உங்களுக்கு தானே, நீங்க தானே நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க எம்பியா இருந்தா போதும், இப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அடுத்த கட்ட நோக்கி, அடுத்த பரிணாமத்தை நோக்கி இந்த இயக்கத்தை எடுத்து செல்ல வேண்டும். எங்களுக்கு கூடுதலான இடங்கள் தேவை. (2006) நான் போட்டியிடணும் அப்படின்னு திட்டக்குடி தொகுதியை நான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். தோழர்களுக்கு இடையில ரொம்ப கடுமையான போட்டி, அகாமடேட் பண்ண முடியல. ரொம்ப சிம்பிளா, நான் நிக்கல, நீங்க நில்லுங்க நிற்பார். நான் நிக்கல, நான் தலைவர், எனக்கு தான் முக்கியம், நான் முதல்ல நின்றுக்கிறேன், எனக்கான தொகுதியை நான் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல நான் நிற்க வேண்டிய தொகுதியில, ரிசைன் பண்ண தொகுதியில மறுபடியும் நின்று நான் ஜெயிச்சு அந்த மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அந்த தொகுதிக்கு நான் ஏதேனும் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருந்த நேரத்தில் கூட நான் நிற்க வேண்டிய இடத்துல நம்ம கூட இருக்கிற தோழர்கள் ஆசைப்படுறாங்க, ரைட், நீங்களும் நில்லுங்க, நீங்களும் நில்லுங்க, நீங்களும் நில்லுங்க. நான் விலகிப்போம். நான் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணேன் 2006. இல்லைன்னா அப்ப நான் எம்பி ஆயிருந்தது, எம்எல்ஏ ஆயிருந்திருப்பேன். 2006 நான் திட்டக்குள்ள நின்று தான் நான் எம்எல்ஏ. நான் எம்எல்ஏ ஆயிருந்தா அதிமுகவோட தொடர்ந்து பயணம் பிறந்தது. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியிலே பயணம் தொடர்ந்துருக்கும். அங்க நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ல அது அதிமுக விட்டு ஷிஃப்ட் ஆக வேண்டிய ஒரு கட்டாயமா உருவாச்சு. பயணம் தொடரல. இப்படி நிறைய அனுபவங்கள் தொடர்களே. இந்த தேர்தல் களத்தில் நாம் சந்தித்த சவால்கள், எதிர்கொண்ட நெருக்கடிகள், திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஆதாரமில்லாத அவதூறுகள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.